Assalamu alaikum. Welcome to Shishit's Gallery. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன vlog தாங்க பார்க்க போறீங்க. As usual Thursday நாளே நம்ம எங்கயாச்சும் வெளியில கிளம்பிடுவோம். அப்படி கிளம்புற ஒரு நாள் தான் இந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. Thursday ஈவினிங் ஆச்சுன்னா போதுங்க, ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா எங்கயாச்சும் வெளியில கிளம்பிடுதான். பசங்களுக்கு ஒரே ஜாலி தான். எல்லாரும் கிளம்பிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டை விட்டு காலியாக, அதாவது வீட்டை விட்டு பூட்ட போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கிளம்பி எங்கே போகிறது, எங்கேயாச்சும் போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இங்கே தான் அங்கே தான்ற ஒரு எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் இருக்காது. ஆனால் அன்னைக்கு வந்து வெளியில் சாப்பிட்லாம். மோஸ்ட்டாக தேர்ஸ்டே, அதாவது ஃப்ரைடே லீவிங்கெல்லாம். ஸோ தேர்ஸ்டே வந்து வெளியில் போவோம். தேர்ஸ்டே வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுவோம். இல்லைனா அப்படி வெளியில் சாப்பிட்ற மாதிரி பிளான் தான் இருக்கும் அந்த நைட் மட்டும். சரி, கிரில்லோன்னு ஒன்று இருக்குது, கிரில்லோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. ஸோ இன்றைக்கி போகலான்ற மாதிரி பிளானில் தான் கிளம்பிட்டுருக்கோம். கீழே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி, ரோட்லாம் சாக்கடை தண்ணி, அதாவது ட்ரைனேஜ் ஏதோ லீக்கேஜ் போல், ஒரே செம்ம ஸ்மெல்லு அந்த கார் கீழெலாம். அதுக்கப்புறம் சரி எப்படியோ உள்ளே தாண்டி ஏறி உள்ளே குதிச்சு ஏறி உட்காந்தாச்சு. டைம் எப்படியும் 16 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் இது தான். சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நியூ பில்டிங்ஸ் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். இன்னொன்று இங்கே சிலதெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ மோஸ்ட்டாக நியூ பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பில்டிங் கொஞ்சம் பழசானா அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட் இருக்கும். நல்லா நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் எதாவது ப்ராப்ளம்னா சூப்பராக வந்து எதுனாலும் டக்குன்னு வந்து பார்த்துருவாங்க. இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். போகிற வழியில் எப்பயும் இங்கே டீ எதாவது குடிக்கணும்னா குடிச்சிட்டு போகலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். இங்கே மோஸ்ட்டாக டீலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர் மாதிரி பால் காய்ச்சி அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்லாம் இருக்காது, ரொம்ப பேடாக இருக்கும். நம்ம உம்ரா போகும்போது அந்த வேலையில் நிறைய டீ ஷாப்லாம் இருக்கும், குடிச்சிட்டு போகும்போது ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். பட் வர வழி இல்லாமல் சம்டைம்ஸ் அந்த முழிச்சிட்டே போகணும் அப்படின்றதுனால டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ வர வழியே இல்லாமல் போவோம். அந்த வேலை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஃபனாத்தீர் சைடு பார்த்திங்கன்னா இந்த வியூலாம் அந்த ஃபனாத்தீர் பீச்சுக்கு போகிறதுக்கு, அந்த ஃபனாத்தீர்ன்றது ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள வியூ தான் இது எல்லாமே. சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில். ராயல் கமிஷன் சொல்லுவாங்க இந்த ஏரியா சைடு. 6:30 கிட்ட ஆயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டுக்கும். போகும்போது நிறைய பாட்டெலாம் கேட்டே போனோம், நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஆனோடனே இங்கே தேர்ஸ்டேனாலே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நிறையா செம்ம கூட்டமாக இருக்கும். இப்போயே வந்து ஆளுங்கள்லாம் வர செஞ்சுட்டாங்க. நிறைய பேர் கேம்ப் ஃபயர்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுருந்தாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் ஆழ்நெக்கில் பீச், இந்த பீச்சுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு வருவோம். மேட் எடுத்துலேருந்து உட்காந்துட்டு சும்மா அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு ஏதாச்சும் அப்படியே ஃபேமிலி பற்றியோ இல்லை ஏதாச்சும் ஊர் கதை ஏதாவது பேசிக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நினைப்பாங்க ஃபாரின் போனால் ஃபாரின் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்ட்டு. சவுதியை பொறுத்த வரைக்கும் என்ன பர்சனலாக கேட்ட போனீங்கன்னா இங்கே பெருசாக சுற்றி பார்க்குறதெல்லாம் கிடையாது. அதுக்கும் மீறி இருந்துச்சுன்னா அடிக்கிற வெயிலில் ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். எனக்கு பர்சனலாக நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இப்போ வந்து வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு, வெளியில் வந்தால் எதுக்கடா வரோன்ற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறதே எனக்கு பழகிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கவே நல்லாவே இருக்கும். சரி எனக்கோ ஒரு நாள் பசங்களுக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே கிளம்பி வந்துடுவோம். நிறைய பேர் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. இங்கே பீச்சில் வந்து மோட்டர் போட்டு அந்த மாதிரிலாம் ரைடு இருக்குது. பெரிய அந்த நம்ம மூணாறுலாம் போனோன்னா, மூணாறில் தேக்கடிலாம் போனால் பெரிய போட் இருக்குமே, அந்த மாதிரி போட்டும் இருக்குது. நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க. நம்ம அதுக்கு பேமெண்ட் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ கேட்டோம். கடைசியாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த பீச் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் மோஸ்ட்டாக நாங்கள் மேட் போட்டு உட்காருவோம். பட் அந்த இடத்துல ஸ்மெல்லு ப்ளஸ் கொஞ்சம் ரொம்ப காற்று இருக்கிறதுனால கீழெல்லாம் அப்படியே சில்லுனும் அந்த கிளைமேட்டுக்கும் ஒத்துக்காத மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கொஞ்சம் பார்க்கலாம், அதாவது பசங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் ஏரியா இருக்கும். இங்கே நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே தான் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு 1 hour கிட்ட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெளியில் வந்தோன்னா இங்கே ஒரு இது இருக்குது, ஃபுட்டுக்கு வந்து மெசாஜ்ன்ற மாதிரி ஒரு ஏரியா. அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணி இன்க்ளூட் பண்ணுறேன். அங்கே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பசங்களோட. சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் ஜரீரும் இருக்குது. சரி சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்தோம். இங்கே நம்ம கேஜெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, எல்லா கேஜெட்ஸுமே டிஸ்பிளேல இருக்கும். நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சிக்கிடுச்சு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராலேயும் சரி ஜரிலையும் சரி அப்படி தான். நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, என்ன வேணும் எதுன்னு கேட்டால் அவங்க வந்து எடுத்து தருவாங்க. ஜஸ்ட்டு நாங்கள் சும்மா போய் டைம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய தடவை அங்கே போவோம். போய் சும்மா எவ்வளோ ரேட் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம். சரி டைம் ஆகிடுச்சு சாப்பிடலாம் அட்லாஸ்ன்னு சொல்லிட்டு கிரில்லோக்கு வந்துட்டோம். கிரில்லோக்கு வந்து உள்ளே ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஃபுல்லாக அந்த
ஒரு கேபினெட் மாதிரி மறைச்சிருக்கும். அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்புறம் இந்த சைடு இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த ஏரியா வந்து ஃபேமிலி தான். இந்த சைடு ஒரு 3 டேபிள், அந்த சைடு ஒரு 3 டேபிள்னு போட்டு வச்சுருந்தாங்க. கடைசியாக அவங்க கேட்டாங்க ஹஸ்பண்ட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளியில் ஃப்ரண்ட் அந்த சைடு கார் பார்க்கிங் வியூ, அதாவது பேக் சைடு, இதுக்கு ஃப்ரண்ட் சைடு அந்த சைடு இருக்குது. நிறைய பார்ட்டிஷன்ஸ் போட்டு வந்து அப்படியே க்ளோஸ்டாக இருக்கும். அதில் கடைக்கு 1 hour ஆனோடனே இங்கே கேட்டாங்க. சரி இங்கேயே ஓகே சொல்லியாச்சு, எப்படி வச்சு சாப்பிட்டு சீக்கிரம் போயிடலாம். இதுவே 10 இப்படி 9:30 மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. சரி, அப்புறம் மெனு கார்டை வச்சு என்னென்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இது வேணுமா அது வேணுமா கேட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 ரெசிபி தான், அதாவது இந்த சவுதி டிஷ்ஷில். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சிலதை ஆர்டர் பண்ணாங்க. இதை சாப்பிடலாம், இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு வேணான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியாவது ரைஸ் ஒன்று வாங்கிக்கலாம், 4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கப்ஸா ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு குப்பூஸ் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் கூட சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்றதை ஒரு சின்ன வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வித் நேம் அண்ட் ப்ரைஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேபி உங்களுக்கும் சப்போஸ் நீங்கள் இதில் ஜுபையில் இருந்தீங்கன்னா, சவுதி ஜுபையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10-15 இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வண்டி எடுக்கும்போது செம கூட்டங்க. நாங்கள் 10-15 ஆயிடுச்சுன்னு பார்த்தா எங்களுக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலிஸ் வந்து தான் இருந்துச்சு, வந்துட்டும் போயிட்டு தான் இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் ரொம்ப இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இது பக்கத்துலேயே ரெட்டாகும் இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்து கார் எடுக்கும் போது கரெக்டாக நெக்ஸ்ட்டு அப்படியே ரெடியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே இந்த ஏரியா மோஸ்ட்டாக. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்மளை வந்து வெக்கேஷனில் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன சரி அதெல்லாம் பார்க்க மாட்டார். அதனால் என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தருவாங்க மோஸ்ட்டாக. சரி, சிலது ஓகேன்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் வாங்கிப்போம். டிராஃபிக் அதை போகிற வழியில் இந்த மாதிரி காரில் போயிட்டுருக்கும்போது நிறைய பேர் ரோட் க்ராஸ் பண்ணும்போது இங்கே என்ன நல்ல பழக்கம்னா நின்று வழி விட்டு நம்மளை வந்து க்ராஸ் பண்ண வச்சுட்டு கிளம்புவாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, யாருன்னா எப்படின்னா போங்கன்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ரூல்ஸ்லாம் செம்மையாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கங்க. அதுவும் லேடிஸ்க்கு செம்மையான மரியாதை கொடுப்பாங்க. எங்கே போனாலும் நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு நம்மளை இது பண்ணி அனுப்புவாங்க. இதுதான் நான் அந்த கிரில்லோட ஃப்ரண்ட் சைடு. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். இந்த வீடியோ உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மற்ற வீடியோஸும் பார்த்து போடுற வீடியோஸும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதாங்க. இங்கே டின்னர் முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது படம் ஏதாவது பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then is bye from Shifa. Bye, take care. Assalamu alaikum.